என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாபமானது பலித்து விட்டது. எப்படி தெரியுமா? பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் உனக்காக என்ன செய்தேன்? உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் உனக்கு நரக வேதனையை கொடுத்தவர்களுக்கும் கண்ணீர் வர வைத்தவர்களுக்கும் என்ன தண்டனை? உன் அப்பா என்னையே நம்பி இருக்கின்றாய் அல்லவா? இதை கூட நான் செய்ய மாட்டேனா? என்ன செய்தேன்? பிறகு அப்பாவின் பதிவினை கேட்ட பிறகு முழுவதுமாக நீ தெரிந்து கொண்டு ஒரு முடிவை கூடிய விரைவில் எடுக்க வேண்டும். அதுவும் உன் அப்பா இன்று முழுமையான விளக்கத்தோடு நீ கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப் போகின்றேன். அதனால் இரட்டிப்பு பலனாக இந்த பதிவானது உன் வாழ்க்கையில் அமைய போகின்றது. தவற விடுவதும் அல்லது இதை பயன்படுத்தி கொள்வதும் உன்னுடைய கடமையாகும், பொறுப்பாகும். ஆனால் என் அன்பு குழந்தையே, எந்த வகையில் உனக்கு அப்பா உதவ வேண்டுமோ அந்த வகையில் எல்லாம் நான் உனக்கு உதவி கொண்டு தான் இருக்கின்றேன். அதனால் பதிவினமாக கேட்டு அப்படியே நீ பயன்பெற வேண்டும். என் பிள்ளை ஒரு சில உறவுகளின் மீது அதிகமாக அன்பாக இருந்தது. ஆனால் இன்றோ அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய சுயநலத்திற்காக என் அன்பு குழந்தையை பயன்படுத்தி கொண்டு இன்று நீ யாரோ நான் யாரோ என்று பேசும் அளவிற்கு அந்த உறவானது மாறிவிட்டது. அந்த மாற்றத்தை தாங்க முடியாமல் என் குழந்தை இப்படியெல்லாம் என்னை கண்ணீர் வர வைக்கிறார்களே, இப்படியெல்லாம் கவலை கொள்ள வைக்கிறார்களே. ஆரம்ப கட்டத்தில் இப்படி ஒரு விஷயம் இவர்கள் செய்திருந்தால் இவருடைய மூச்சு காற்று கூட நம் பக்கம் திரும்பியிருக்காதே, இவர் நம் வாழ்க்கையில் அனுமதித்திருக்க மாட்டோமே என்று என் பிள்ளை நடந்த விஷயத்தையே எண்ணி எண்ணி கலங்கி கொண்டிருக்கின்றது, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, நீ கண்ணீர் வடிக்காதே, கவலையும் கொள்ளாதே. ஏனென்றால் இப்பொழுது உன்னை ஏமாற்றி துரோகம் செய்துவிட்டேன் என்று தைரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய பாவ சுமைகளையும் நீ செய்த போன ஜென்மத்தின் கர்ம பலன்களையும் அனைத்தையும் அவர்களின் வாழ்க்கையில் கொண்டு சென்றிருக்கிறார்கள். உன்னை கண்ணீர் வர வைக்க வேண்டும், கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அவர்களின் வாழ்க்கையில் முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் என் குழந்தையே, சாபம் விட்டது. எப்படி என்னை நிர்கதியாக நிற்க விட்டாயோ, எப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தினாயோ, எப்படியெல்லாம் என் துயரத்திற்கு நீ காரணமாக இருந்தாயோ, அவை அனைத்துமே உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க போகின்றாய். கூடிய விரைவில் அது நடக்கும். அதை என் அப்பா நடத்தி கொடுப்பார் என்று என் அன்பு குழந்தை மிகவும் வருத்தப்பட்டு உண்மையான அந்த மனதோடு அந்த நபருக்கு சாபம் விட்டது. அதனால் தான் என் பிள்ளையே அந்த சாபத்தை நிறைவேற்றி வைத்து விட்டேன். எப்படி தெரியுமா? அவர்களுக்கு சிறு சிறு ஆபத்தினை ஏற்படுத்தி அவர்களுக்கு விபத்தை கொடுத்து வாழ்க்கை என்றால் என்ன, நல்லவர்களுக்கு துரோகம் செய்தால் எப்படி உனக்கு பாதிப்படையும், நல்லவர்கள் கண்ணீர் வந்தால் எப்படி அவர்கள் உனக்கு பாதிப்பு கொடுக்கும் என்று அவர்கள் பாடத்தை நான் புகட்டிவிட்டேன் என் குழந்தையே. கூடிய விரைவில், அதுவும் இன்னும் 2 நாட்களில் உன்னிடம் மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீ கவலை கொள்ளாதே. அவர்கள் வருவதற்கு முன்பாகவே உன்னிடம் இந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தை, இரவும் பகலும் பாராமல் கஷ்டங்களும் கண்ணீரும் மன வலிகளுடன் கண்ணீரோடு தினமும் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் தலையன் என் குழந்தையின் கண்ணீரானது. என் குழந்தையே, நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீரும் உன் உறவிற்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் அப்பாவிற்கு புரியாமல் போய்விடுமா? கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நான் நிறைந்திருக்கின்றேன். பிறகு எப்படி எனக்கு புரியாமல் போகும்? நிச்சயமாக நீ சொல்லிவிடலாம், நான் கண்ணீர் வடிப்ப உங்களுக்கு தெரியவில்லை, என் கவலை உங்களுக்கு புரியவில்லை. ஆனால் என் அப்பா
அப்பா, இப்பேற்பட்ட சோதனையும் கஷ்டகாலங்களும் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறதே, எனக்கு உதவ மாட்டீர்களா என்று என் மீது கோபித்து கொள்ளலாம். ஆனால் நிச்சயமாக எந்த தருணத்தில் என்னை நம்பி வந்த குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று, எதிர்காலத்தில் என்ன கொடுத்தால் என் குழந்தை கஷ்டமில்லாமல் கண்ணீர் சிந்தாமல் வாழும் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வைப்பது எப்படி என்று இந்த அப்பாவிற்கு தெரியும். அதனால் நான் மனிதன் அல்ல, மகானாவேன். என் குழந்தையே, நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் செய்வேன். நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீ கடைபிடித்தால் உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அந்த நல்ல பலன்கள் உன் வாழ்க்கையில் கிடைத்தே தீரும். ஆனால் இப்பொழுது நீ அதிகமாக கண்ணீர் வடிக்கிறாய். ஏனென்றால் தனிமையில் தான் அப்பா இருக்கின்றேன். என் உறவுகளும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. எதற்கெடுத்தாலும் அலட்சியமாக செய்கிறார்கள். என் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கவில்லை. ஒவ்வொரு தருணத்திலும் அவர்கள் அழைப்பை கொடுக்கும்போது எதிரியாக என்னை பார்த்து, நீ ஏன் அழைத்தாய்? உன்னிடம் பேச விருப்பம் இல்லை. உன் வாழ்க்கையில் நான் எல்லாம் வரமாட்டேன். என்னுடைய வாழ்க்கை என்று நான் பார்த்து கொள்கிறேன் என்றும் உன்னுடைய வாழ்க்கை நீ பார்த்துக்கொள் என்று என் உறவானது என்னை அலட்சியமாக நினைக்கிறது. என் அன்பை புரிந்து கொள்ளவில்லை. என் மனம் புரிந்து கொள்ளவில்லை. அப்பா, எப்படியாவது புரிய வைத்து அவர்களுக்கு தக்க பாடத்தை கொடுத்து நீங்கள் என் கரங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்று இன்னும் என் அன்பு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? என் மீது கொண்ட நம்பிக்கையால் என் அன்பு குழந்தை, நீங்கள் எவ்வளவு சோதனைகளை சோதித்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று நீ சொல்கிறாய் அல்லவா? அந்த சொல்லிற்காக, அந்த தீராத நம்பிக்கைக்காக, உண்மையான அன்பிற்காக இதை நான் செய்திருக்கின்றேன். உன் உறவுக்கு பாடத்தை புகட்ட விபத்து ஒன்று ஏற்படுத்தி உள்ளேன். அது இன்னும் 2 நாட்களில் அது வெட்ட வெளிச்சமாக மாறும். ஏன் தெரியுமா? இப்பொழுது சொல்லவில்லை. உன்னை ஏமாற்றியது, துரோகம் செய்தது, நீ சாபம் விட்டது அவர்களின் வாழ்க்கையில் பலித்து விட்டது. நான் சாபம் விட்டேன். இது நடந்து விட்டது. இன்னும் உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட போகின்றாய் என்று நீ எலக்காரணமாக பேசுவாய் அல்லவா? அதனால்தான் அவர்கள் சொல்லாமல் மறைத்து விட்டார்கள். அவர்கள் சொல்லவில்லை என்றால் என்ன? என் அன்பு குழந்தை கஷ்டத்தில் இருக்கிறது, கவலையில் இருக்கிறது. எப்படி எந்த வகையிலாவது என் உறவை திருத்தி கொடுங்கள் என்று நம்பிக்கையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட என் அன்பு குழந்தை என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது அங்கு என்ன லீலைகள் நடந்தது, உனக்காக என்ன செய்தேன் என்பதை உன் அப்பா அவர்கள் சொல்லாவிட்டாலும் நான் சொல்வது என் கடமை அல்லவா? ஏனென்றால் என்னையே முழுவதுமாக நம்பி நீ வாழ்ந்து கொண்டு வருகின்றாய். உன் கடமைகளை தைரியமாக செய்து கொண்டு வருகின்றாய். பிறகு உன் அப்பா உன்னை எப்படி ஏமாற்றுவது? அங்கு என்ன நடந்தது? உன்னை ஏமாற்றியவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தேன்? என்ன பாடத்தை புகட்டினேன்? இனிமேல் நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. நம்பியவரை எலக்காரணமாக பார்க்க கூடாது. நம்பியவர்களுக்கு எந்த கெடுதலும் நீ நினைக்க கூடாது. மனதளவில் எதையும் செய்யக்கூடாது என்று உன் உறவை திருத்த இந்த வாழ்க்கையில் இந்த விபத்தானது அவர்களின் வாழ்க்கையை மாற்றும். புரிந்து கொள்ளவில்லை. சரி, பட்டால்தான் புரியும் என்று இப்பொழுது அந்த விஷயத்தை பட்டு கொண்டிருக்கின்றாள். ஆனால் இப்பொழுது அந்த செய்தி ஏன் எனக்கு வரவில்லை என்று உன்னுடைய எண்ணத்தில் இருக்கிறது. நான் சொல்வது உண்மையாக நடந்த விஷயம். ஆனால் அந்த இடத்தில் அவர்கள் சொல்லினால் அவர்களுக்கு அவமானம் அல்லவா?
உன் மீது வீண் பழியை சுமத்தி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தார்கள் அல்லவா? உன் சாபம் பலித்து விட்டது என்று அவர்களுக்கு சிறுக சிறுக முள்ளாய் உள்ளத்தில் குத்தி கொண்டிருக்கின்றது. அதை வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டு வருகின்றார்கள். ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அல்லவா? அதே போல்தான் ஒரு நாள் அந்த விஷயம் உனக்கு வரும். அதுவும் கூடிய விரைவில் வரும். அதை நினைத்து கவலை கொள்ளாதே. திருந்துவதற்கு சில மனிதர்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம், சிலருக்கு சில விஷயத்தின் மூலமாக புரிய வைக்கலாம். ஆனால் உன் உறவோ பட்டால்தான் புரியும். அப்படிப்பட்டு அந்த துன்பத்தில் இருந்து வெளிவருவது அவர்களுக்கு அந்த விஷயங்கள் அனைத்தும் புரியும். நல்லது எது, கெட்டது எது, நல்லவர் யார், கெட்டவர் யார் என்று அனைத்தும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். அதை எதற்காக கொடுத்தேன் அல்லவா? உன்னுடைய ஆசைக்காகவும் உன்னுடைய விருப்பத்திற்காகவும் உன்னுடைய தீராத அப்பாவின் மீது இருக்கின்ற நம்பிக்கைக்காகவும். அதனால் உன் உறவு சீக்கிரமாக உன்னை தேடி வரும். நல்ல முடிவை எடுத்து உன் வாழ்க்கை சந்தோஷமாக வாழி என் அன்பு குழந்தை. இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு என்றென்றைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லதே நடக்கும்.